வணக்கம் சார். வணக்கம்மா. கும்பம் ராசிக்கு வந்து 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போறாரு இல்லையா? அவங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் தரப்போறாரு சார்? பொதுவாக குரு பகவான் 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் அவ்வளோ சிறப்பான பலன்களை கொடுக்க மாட்டார். இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவான் பார்வை செய்கிற இடம் ரொம்ப முக்கியமான இடம். அப்படி பார்க்கும்போது கும்பராசிக்கு 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. குறிப்பாக 10ஆம் இடத்தோட பார்வை வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். தொழிலில் ஏற்பட்டிருக்கிற சுணக்கங்கள் மாறும். அந்த தொழில் அட்மாஸ்பியர்னு சொல்கிறாங்கல்ல, இது எல்லாம் மாறும். அதனால் அந்த 3ஆம் இடத்தை விட இந்த 4ஆம் இடம்ங்கிறது ஓரளவு பலனுள்ளதாக இருக்கும். அதே சமயத்தில் உடல்நிலையில் சில பாதிப்புகள் வருவதனால மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். இது பொதுவான விஷயம். அடுத்தது கும்பராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உரியவர். அப்போ 2ங்கிறது தனம், பணம் இல்லையா? 11ஆம் இடம்ங்கிறதும் பணம் வரக்கூடிய ஒரு இடம். அதாவது 2 பணம் வரக்கூடிய இடத்துக்கு உரிய கிரகம் 4ஆம் இடத்துல போய் உட்காருது. இது யாருக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேச்சையே தொழிலாக கொண்டிருக்காங்கல்ல, பேச்சு யார் யாருக்கு தொழில், பேச்சாளர்கள், வழக்கறிஞர்கள், இப்போ நம்மள மாதிரி வாயாடுறவங்க மீடியாக்களில் உட்காந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சொற்பொழிவு நிகழ்த்துறாங்கல்ல அவங்களுக்கு, அதாவது 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உட்காந்தா அது ஒரு நல்ல விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வாக்கு பலிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேசுகிற பேச்சு 4 பேர் கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. குருவே வாக்குக்கு அதிபதியாகி அவர் போய் 4ஆம் இடத்துல உட்காந்து, அதுவும் ரிஷபத்தில் உட்காந்துருக்குன்னா பெரிய விசேஷம்தான். இது வேறு வகையில் விசேஷம். அதே சமயத்தில் குரு 4ஆம் இடத்துல உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா, சில நேரங்களில் 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் தானே, அந்த டென்ஷனாக வேலையை கொடுப்பார். அதாவது ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக தூங்குற அளவுக்கு கூட, இது நார்மல் மனிதனோட எதிர்பார்ப்பு தானே. இதுக்கு கூட பிரச்சனை வர்ற அளவுக்கு நெருக்கடிகள், டென்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருப்பார். அவங்க இருக்கிற வீடு ஏதோ அவங்களுக்கு ஒரு நிறைவு இல்லாமலே இருக்கும். இந்த இடத்த பொருளை இப்படி தூக்கி போகணும், அங்கே மாற்றி போடலாமா, இது என்ன இருக்கிறதே எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கல, எப்படியாவது இந்த வீட்டை விட்டு மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தாட் அவங்களுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது அவங்களுடைய தாயார்கள் இப்படி இருக்காங்கல்ல, அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சில உடல்நிலைகள் இந்த நேரத்தில் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது ஜென்ரலாக பார்க்கும்போது குருவோட பார்வை எந்தெந்த இடத்துக்கு விழுது அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் இடத்துக்கு விழுது குருவோட பார்வை. 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன, நம்ம என்ன சொல்லுவோம்னா, அது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது திடீர் அதிர்ஷ்டங்கள், அதுதான் கஷ்டம், நெருக்கடி, விபத்து, சிக்கல் எல்லாத்தையும் கொடுத்தா கூட அதை தாண்டி எதிர்பாராமல் திடீர்னு சில வரவுகள் நம்மளை திக்குமுக்காட வைக்கிறதில்ல, அது 8ஆம் இடம் தான். எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, இல்லை இது போல் சேரும். என்னென்னா 2-3 தலைமுறைக்கு முன்னாடி யாரோ இறந்து போயிருப்பாங்க, நமக்கு தெரியாது. அவங்களுக்கு அப்படியே எடுத்து வழி வழியாக பார்த்துட்டு இருந்தால் அவங்களுக்கு யாருமே வாரிசு இல்லை, நீங்கள் தான் வாரிசுன்னு திடீர்னு ஒரு கோடிக்கணக்கான சொத்து வந்தால் எப்படி இருக்கும். இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள், அதாவது கெயின் வித்தவுட் பெயின் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வருவாய்கள் இது 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால கிடைக்கும். 8ஆம் இடம்ங்கிறது கொஞ்சம் டென்ஷனை க்ரியேட் பண்ணாலும் அதே சமயத்தில் அந்த டென்ஷனை மறக்கிற அளவுக்கு திடீர்னு ஏதாவது சில வாய்ப்புகளை கொடுத்து அதை பேலன்ஸ் பண்ணிவிடும் அந்த 8ஆம் இடத்தோட பார்வை. அடுத்தது இந்த பிரபஞ்ச ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறேன், உலக ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறேன், மாயமந்திர ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறேன், ஜோதிடங்களோட நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிறேன், தொழில்நுட்பம் இந்த டெக்னாலஜியை வச்சு எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. இதுக்கு முன்னால் அதுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்காது, அதுக்கான ரிசல்ட் இப்போ கிடைக்கும். ரொம்ப நாளாக தெரியல, இது எப்படி தான் லீக் ஆகுதுன்னு தெரியல அப்படின்னு சில ரகசியங்கள் லீக் ஆகிருக்கும் இல்லையா? அதே மாதிரி சில விஷயங்கள் லீக் ஆகும். எலக்ட்ரிசிட்டி லீக்கேஜ் கூட எடுத்துக்கோங்களேன், இது எந்த இடத்துல இது லீக் ஆகுதுன்னு தெரியலையே, அந்த மாதிரி பல வேஸ்டேஜஸ் இருக்கும்ல, இதெல்லாம் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி கட் பண்ணி எடுப்பாங்க. இது 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஒரு சிறப்பு. அடுத்தது இந்த குருவோட பார்வை ராசிக்கு 10ஆம் இடத்துல விழுது. இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 10ஆம் இடம்ங்கிறது தொழில் இல்லையா? அப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு சுணக்கமான சூழ்நிலை, ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாமல் இருந்திருக்கும். ஏதோ ஒரு வகையில் இந்த பதவி உயர்வு கிடைச்சிருக்கிறது, சம்பள உயர்வு கிடைச்சிருக்கிறது, வேலைக்கு சம்பளம் ஏதாவது சில நேரங்களில் தள்ளி போயிருக்கோம். இல்லை வர்ற வருவாய், நம்ம உழைப்பு 100% கொடுக்குறோன்னா கிடைக்கிற வருவாய் 40% கூட கிடைச்சிருக்காது. இந்த மாதிரி சில டிஸ்டர்பன்சஸ்லாம் இருக்குது இல்லையா? இது மாறி ஒரு இணக்கமான ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்கும். இப்போ பொதுவாக 10ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அந்த 10ஆம் இடம் தொழில் தானே. இது வரைக்கும் வேலை தேடிட்டு இருந்தவங்க யாருக்காவது வேலை கிடைக்கலன்னா இப்போ அதுக்கான காலகட்டங்கள் ஒரு கனிந்து வரக்கூடிய ஒரு நேரம். அடுத்தது ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இப்போ 12ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஹாயாக சாப்பிட்டு ஹாயாக தூங்கலாம். ஏற்கனவே நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வராங்க இல்லையா?
அவங்க வந்து அதிலேருந்து ரிலீஸ் ஆகி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, வீட்டில் இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். மருத்துவ செலவுகள் நிறைய ஆயிருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தடங்கலாகும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒரே இடத்துல உட்காந்து செக்கு மாடு மாதிரி சுற்றி சுற்றி வரமே எங்கேயாவது போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணுவாங்க. ஒன்று காசு தடையாக இருக்கும், இல்லாட்டி எல்லோரும் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் லீவு கிடைக்கிறது, ரெஸ்ட்டுக்கு அந்த கரெக்டான டைம் வந்து செட் ஆகாமல் இருக்கும். இதையெல்லாம் கடந்து குடும்பத்தோடு சில ஆன்மீக தலங்களுக்கு போய் தரிசனம் பண்ணுறது, விரும்பின இடங்களுக்கு சென்று வர்றது. சில பேருக்கு இந்த வெளிநாட்டுக்கு படிக்க போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, தள்ளி தள்ளி போயிருந்துருக்கோம்ல, அதெல்லாம் இப்போ சாத்தியமாகும். அது மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கும் சாத்தியமாகும். சில பேர் இந்த தொழிலை தொடங்கி வச்சுட்டு அவங்க கடன் கொடுப்பாங்களா இவங்க கடன் கொடுப்பாங்களான்னு பார்த்து தொடங்கிடுவாங்க. ஆனால் சொன்ன டயத்துக்கு வராமல் இருக்குல்ல, அந்த மாதிரி கடன்கள் வந்து தொழிலுக்கு இப்போ வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வெளிநாடுகள் அல்லது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்கள் கூட இந்த பிஸ்னஸோட நேச்சரை தெரிஞ்சு அவங்க வந்து கடன் உதவி செய்வாங்க. அப்போ வெளிநாட்டிலிருந்தும் நமக்கு வருவாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து தொழிலுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். என்னதான் 4ஆம் இடம் வந்து கிட்டத்தட்ட உறவினர்கள் அந்த மாதிரி சில நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும், சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணாலும், அதையும் தாண்டி தொழிலில் முழுக்க முழுக்க கவனம் செலுத்த வேண்டிய சூழலுக்கு வருவாங்க. இது வரைக்கும் வேறு வழி இல்லாமல் செஞ்ச வேலையை இப்போ விரும்பி செய்வாங்க. ஏன்னா அதுக்கு கிடைக்கிற பலன் வந்து இப்போ கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொதுவாக வந்து 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய அந்த 4ஆம் இடத்து குருவோட தாக்கங்களை, அதாவது நெகட்டிவ் தாக்கங்களை குறைச்சிட்டு இந்த பாசிட்டிவான விஷயங்களை கூட்டிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கன்று போட்ட பசு இருக்கு இல்லையா, கன்றும் பசுமா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பச்சரிசியோட வெல்லம் கலந்து 2த்தும் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அல்லது நம்ம தாய்க்கு அம்மாவை அடிக்கடி பார்க்குறோம், அதனால் அம்மா கொடுக்குறத வாங்கித்தான் நம்ம ஆசைப்படுவோம். அம்மாவுக்கு எதிர்பாராத ஒரு இடத்துல வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளை இனிப்பு வாங்கி அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இனிப்பை வாங்கி கொடுக்கணும். அதுக்குன்னு சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு பிடித்த கொஞ்சமாக ஒன்று வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும். அப்படி இல்லையா, அம்மா எல்லாருக்கும் இருக்காமல்ல, சில பேர் வயசானவங்க இறந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணலான்னா, அம்மா வயது ஒத்த சிலர் இருப்பாங்கல்ல, அம்மா சில பேரை பார்க்கும்போது நம்ம அம்மா மாதிரி இருக்காங்க, நம்ம அம்மாவும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம்ல, அவங்களுக்கு வாங்கி கொடுத்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும். கும்பராசிக்கான குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் மீனராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.